வணக்கம். ஓம் லோகமுத்திர சமேத அகத்தி சாயனமே மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இப்போ மார்கழி மாதம் பிறந்து 2வது நாள் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இந்த மாதத்தில் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டாள் தாயாரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த கோவிலுக்கு வராதவங்க நிறைய பேர், எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணுங்க. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம், புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம்னு நம்ம சொல்லலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை கண்டிப்பாக தெரியாதவங்க, அந்த பேரை கேள்வியாவது பட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் பார்க்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணுங்கள். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஆண்டாள் தாயார் உள்ள நம்ம கோவிலுக்கு அந்த உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போகும் பொழுதே ரைட் சைடில் உள்ள ஒரு கோயில் கட்டாகும். அதை நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹயக்ரீவரோட சந்நிதி இருக்கும். அங்கே படிப்புக்கு, அதாவது படிப்பு வராமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு அங்கே போய் வாரத்தில் புதன்கிழமை போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு நல்லபடியாக வர்றதுக்கான ஒரு விஷயம் அங்கே கண்டிப்பாக நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம உள்ளே போய் மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் உள் பிரகாரத்தை போயிட்டு வர்றது அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த கோயிலில் யானை இருக்குது, அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, கண்ணாடி மாளிகை அங்கே இருக்குது. அந்த அம்பாளை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி மாளிகையில் எங்கே பார்த்தாலும் அந்த அம்பாள் அழகாக தெரிவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸில் நுழையும் போது ரைட் சைடில் உள்ள ஒரு கோயில் கட்டாங்கன்னு சொன்னாலே எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அங்கே உள்ளே போனோன்னா ஆண்டாள் தாயார் பிறந்த இடம் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய புகழ். அங்கே அந்த அம்மா துளசி மடத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க. ஸோ அந்த இடம் அப்படியே அங்கே இருக்குது. அதை இப்போ நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு லைட்டு, நல்ல ஒரு நந்தவனம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அம்மாவை இன்னும் குழந்தையாகவே வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. அது ஒரு சிறப்பு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே பெருமாளும் பத்மாவதி தாயாரும் அங்கே இருக்கிறாங்க. பெருமாள் பகவான் அவங்க பள்ளிக்கொண்ட மாதிரி அங்கே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய சிறப்பு அங்கே இருக்குது. வாழ்க்கையில் நேரம் கிடைச்சது அப்படின்னா, இல்லைன்னா நேரத்தை ஒதுக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். ராஜபாளையத்துக்கு அருகில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி.